என் பொறுமையை சோதிக்க வேண்டாம், நாடு திரும்புங்கள் பிரஜ்வலுக்கு தேவகவுடா எச்சரிக்கை. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் சகோதரர் மகனுமான ஹாசன் தொகுதி MP பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய 3000க்கும் மேற்பட்ட பாலியல் வீடியோக்கள் கடந்த மாதம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடன் கைகோத்திருக்கும் பாஜக இதை வேண்டுமென்றே மறைத்து கூட்டணி வைத்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் சாடின. அதே சமயம் மாநில அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு இந்த வீடியோ விவகாரம் குறித்து கடந்த டிசம்பர் மாதமே பாஜக தலைமைக்கு கடிதம் எழுதி எச்சரித்த பாஜக தலைவர் ஜி தேவேந்திர கவுடாவை விசாரித்து வருகிறது. இருப்பினும் பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டுக்கு சென்று விட்டதால் போலீசாரால் கைது நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது. இதன் காரணமாக பிரஜ்வல் ரேவண்ணாவின் தூதரக பாஸ்போர்ட்டை முடக்கி அவரை இந்தியாவுக்கு கொண்டு வருமாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியிருக்கிறார். இன்னொரு பக்கம் குமாரசாமி, பிரஜ்வல் ரேவண்ணா எங்கிருந்தாலும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துவிடுங்கள், தவறு செய்யவில்லை என்றால் ஏன் பயம், இந்தியா திரும்பி நமது குடும்பத்தின் கண்ணியத்தை காக்க வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா இனியும் தன்னுடைய பொறுமையை சோதிக்காமல் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் என்று தேவகவுடா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தேவகவுடா தனது X சமூக வலைதள பக்கத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு என்னுடைய எச்சரிக்கை என கடிதம் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டத்தின் கீழ் அவருக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே கூறிவிட்டேன். கடந்த சில வாரங்களாக எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் எதிராக மக்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினர் என்பதை அறிவேன். அவர்களை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. பிரஜ்வலின் செயல்பாடுகள் பற்றி எனக்கு தெரியாது. அவரை காக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவரின் வெளிநாட்டு பயணம் பற்றி தெரியாது. இந்த தருணத்தில் என்னால் ஒன்றுதான் செய்ய முடியும். பிரஜ்வல் எங்கிருந்தாலும் திரும்பி வந்து போலீசில் சரணடைய வேண்டும். அவரே தன்னை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். இது என்னுடைய கோரிக்கை அல்ல, எச்சரிக்கை. இதற்கு செவிசாய்க்காவிட்டால் என்னுடைய கோபத்துக்கும் மொத்த குடும்பத்தினரின் கோபத்துக்கும் ஆளாக நேரிடும். அவர் மீதான குற்றச்சாட்டுகளை சட்டம் கவனித்துக் கொள்ளும். ஆனால் குடும்பத்தினரின் பேச்சை கேட்காமல் இருப்பது அவர் மொத்தமாக தனிமைப்படுத்தப்படுவதை உறுதி செய்யும். மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவது எனக்கு மிகவும் முக்கியமானது. எனது அரசியல் வாழ்வில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் என்னுடன் நின்றார்கள். அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் உயிருடன் இருக்கும் வரை அவர்களை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.